சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் 15. அதற்கு பின்னர் அப்சலோம் தனக்கென ஒரு தேரையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 ஆள்களையும் அமர்த்தி கொண்டான். அப்சலோம் அதிகாலையில் எழுந்து நகர வாயிலின் பாதை அருகே நிற்பான். யாரேனும் தனக்கிருந்த வழக்கை முன்னிட்டு அரசரிடம் தீர்ப்பு கேட்க வந்தால் அவனை அப்சலோம் தன்னிடம் அழைத்து, நீ என் நகரிலிருந்து வருகிறாய் என்று கேட்பான். அவன், உம் அடியான் இந்த நகரிலிருந்தும் இஸ்ரவேலின் இந்த குலத்தினின்றும் வருகிறேன் என்று பதில் சொல்லுவான். அப்போது அப்சலோம், உன் வழக்கு சரியானது, நியாயமானது. ஆனால் அரசரின் சார்பாக உன்னை விசாரிக்க எவரும் இல்லை. நான் மட்டும் இந்நாட்டில் நீதிபதியாக இருந்தால் வழக்குள்ளவர்கள் அனைவரும் என்னிடம் வருவார்கள், நானும் அவர்களுக்கு நீதி வழங்குவேன் என்பான். யாரேனும் அவனை வணங்குவதற்காக நெருங்கினால் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தமிடுவான். அரசரிடம் வழக்கை முன்னிட்டு வந்த இஸ்ரவேலர் அனைவரிடமும் அப்சலோம் இவ்வாறு செய்து இஸ்ரவேலரின் உள்ளங்களை கொள்ளை கொண்டான். 4 ஆண்டுகள் கழிந்த பின் ஒரு நாள் அப்சலோம் அரசரிடம், நான் ஆண்டவருக்கு செய்துள்ள நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டும். எபிரோன் செல்ல தயை கூர்ந்து அனுமதி தாரும். உமது அடியான் சிரியாவில் உள்ள கெசூரில் வாழ்ந்தபோது ஆண்டவர் என்னை எருசலேமுக்கு திரும்பி கொண்டு சென்றால் நான் ஆண்டவரை தொழுவேன் என்று ஒரு நேர்ச்சை செய்தேன் என்றான். நலமாய்ச் சென்று வா என்று அரசர் அவனிடம் கூற அவனும் புறப்பட்டு எபிரோனுக்கு சென்றான். பின் அப்சலோம் இஸ்ரவேலின் அனைத்து குலங்களுக்கும் இரகசிய தூதர் மூலம், நீங்கள் எக்கால முழக்கம் கேட்டவுடன் அப்சலோம் எபிரோனில் அரசராகிவிட்டார் என்று முழங்குங்கள் என்று சொல்லி அனுப்பினான். எருசலேமிலிருந்து அழைக்கப்பட்ட 200 பேர் சென்றனர். வஞ்சகமின்றி இது பற்றி ஏதும் அறியாதவராய் அப்சலோமுடன் சென்றனர். அப்சலோம் பலி செலுத்திய போது தாவீதின் ஆலோசகனான கீலோவியன் அகிதோபலை அவனது நகர் கீலோவிலிருந்து வருமாறு சொல்லி அனுப்பினான். சதி வலுவடைந்தது. அப்சலோமின் ஆதரவாளருடைய எண்ணிக்கையும் மிகுதியானது. அப்போது தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ரவேலரின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பியோடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது. விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாழ்முனையால் தாக்குவான் என்றார். அதற்கு அரச அலுவலர், எம் தலைவராம் அரசரின் ஏவல்களுக்காகவே உம் அடியார்கள் காத்திருக்கிறோம் என்று அரசரிடம் கூறினர். அரசரும் அவருடன் அவர் வீட்டார் அனைவரும் வெளியேறினர். ஆனால் வீட்டை காக்கும்படி தம் வைப்பாட்டியர் 10 பேரை அரசர் விட்டு சென்றார். அரசரும் அவர் மக்கள் அனைவரும் வெளியேறி சிறிது தூரம் சென்று ஓரிடத்தில் நின்றார்கள். அவர் தம் அனைத்து அலுவலரும் அவர் முன் அணிவகுத்து சென்றனர். காத்திலிருந்து அவர் பின் வந்த 600 பேர், கெரேத்தியர், பெலேத்தியர், கித்தியர் ஆகியோர் அனைவரும் அரசருக்கு முன்பாக அணிவகுத்து சென்றனர். அப்போது அரசர் கித்தியன் இத்தாயிடம், நீ ஏன் எங்களோடு வருகிறாய்? திரும்பிச் சென்று அரசனோடு தங்கு, ஏனெனில் நீ ஓர் அந்நியன், நாடு கடத்தப்பட்டவன், நீ நேற்று வந்தவன், இன்று நான் உன்னை எங்களோடு அலையச் செய்யலாமா? கால் போன போக்கிலே நான் போகின்றேன், திரும்பிச் செல், உன் சகோதரர்களையும் கூட்டிச் செல், உண்மையுள்ளவரின் பேரன்பு உன்னோடு இருப்பதாக என்று கூறினார். இத்தாய் அதற்கு மறுமொழியாக, வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் தலைவராம் அரசர் மேல் ஆணை, வாழ்வாகட்டும் சாவாகட்டும், என் தலைவராம் அரசர் எங்கிருப்பாரோ அங்கே உம் அடியானும் இருப்பான் என்று அரசரிடம் கூறினான். தாவீது இத்தாயிடம், சரி, முன்னே செல் என்று சொல்ல,
கித்தியனான இத்தாயும் அவனோடு அவன் ஆள்களும் சிறுவர் சிறுமியர் அனைவரும் முன் சென்றனர். மக்கள் யாவரும் கடந்து சென்றதை கண்டு நாடு முழுவதும் புலம்பிற்று. அரசர் கிதரோன் அருவியை கடந்தார். மக்கள் அனைவரும் பாலை நிலத்தை நோக்கிச் சென்றனர். இதோ சாதோக்கும் அவரோடு லேவியர் அனைவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு வந்தனர். மக்கள் அனைவரும் நகரை கடக்கும் வரை கீழே வைத்திருந்தனர். அபியத்தார் அங்கே வந்தார். அரசர் சாதோக்கை நோக்கி, கடவுளின் பேழையை நகருக்கு திருப்பி எடுத்துச் செல். ஆண்டவரின் பார்வையில் எனக்கு கருணை கிடைத்தால் அவர் என்னை திருப்பி கொணர்ந்து அதனையும் அதன் உறைவிடத்தையும் நான் காணச் செய்வார். உன்மீது எனக்கு விருப்பமில்லை என்று அவர் கூறினால், இதோ நான் இருக்கிறேன், அவர் விருப்பப்படியே எனக்கு செய்யட்டும் என்று கூறினார். மேலும் அரசர் குரு ஆகிய சாதோக்கை நோக்கி, நீரும் திருக்காட்சியாளர் தாமே, நீரும் உம்மோடு இருக்கும் இரு புதல்வரும் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் நலத்துடன் நகருக்கு திரும்புங்கள். நான் பாலை நிலத்தின் எல்லை பகுதிகளில் உன்னிடமிருந்து எனக்கு செய்தி வரும் வரை காத்திருப்பேன் என்றார். அவ்வாறே சாதோக்கும் அபியத்தாரும் கடவுளின் பேழையோடு எருசலேம் திரும்பி அங்கேயே தங்கிவிட்டார்கள். தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை ஏறிச் சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறிச் சென்றனர். அப்சலோமுடன் இருக்கும் சதிகாரருள் அகிதோப்பலும் ஒருவன் என்று கூறப்பட்ட போது தாவீது, ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறேன், அகிதோப்பல் மூடத்தனமான ஆலோசனையை அளிப்பானாக என்றார். மக்கள் கடவுளை தொழுத மலையுச்சிக்கு தாவீது வந்து சேர்ந்தார். அப்போது அர்க்கியனான ஊசாய் கிழிந்த ஆடையோடும் புழுதி படிந்த தலையோடும் அவரை சந்தித்தான். தாவீது அவனிடம், நீ என்னோடு வந்தால் எனக்கு சுமையாக இருப்பாய். ஆனால் நீ நகருக்கு திரும்பினால் அப்சலோமிடம், அரசே, உம் அடியான் யான் முன்பு உம் தந்தைக்கு பணியாளாக இருந்தது போல இனி உமக்கும் பணியாளனாக இருப்பேன் எனச் சொல்லி எனக்காக அகிதோப்பலின் ஆலோசனையை முறியடிக்க முடியும். அங்கு குரு சாதோக்கும் அபியத்தாரும் உன்னோடு இருக்கின்றனர் அல்லவா? அரச மாளிகையிலிருந்து நீ கேட்கின்ற அனைத்தையும் குரு சாதோக்கிடமும் அபியத்தாரிடமும் எடுத்துச் சொல். அவர்களோடு அவர்களின் இரு புதல்வர்களும், அதாவது சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் இருக்கின்றனர். நீ கேட்ட அனைத்தையும் அவர்கள் வழியாக எனக்கு சொல்லி அனுப்பு என்று கூறினார். தாவீதின் நண்பன் ஊசாய் நகருக்குள் சென்று கொண்டிருந்த போது அப்சலோம் எருசலேமுக்குள் நுழைந்தான். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒளி வடிவில் 2 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி, தாவீதின் நண்பன் யார் நகருக்குள் சென்று கொண்டிருந்தபோது அப்சலோம் எருசலேமுக்குள் நுழைந்தான்? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஓர் அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.